ஃப்ரெண்டையும் பாய் ஃப்ரெண்டையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. இல்ல எவன் பாய் ஃப்ரெண்ட் எவன் ஃப்ரெண்டே தெரியாது. இந்த காலத்து பொண்ணுங்க ஹக் பண்றாளுங்க, பாய் ஃப்ரெண்ட் தான் நம்ம ஹக் பண்ணுவோம், ஆனா ஃப்ரெண்டையும் ஹக் பண்றாங்க. ஒரு பையனா ஹெல்தியான ஃப்ரெண்ட்ஷிப். டச்சின்றது ரொம்ப டச்சியா இருக்க கூடாது, லிமிட்டா தான் இருப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்றா, அந்த பொண்ணுக்கு வந்து காலேஜ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி கை பிடிச்சிட்டு ஒரவே ஆசை ஒரவே பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. அங்கிட்டு போனா நீ இல்லாமல் நாள் இல்லையே போடுறாங்க, திரும்ப ஒரவே ஆசை ஒரவே. அதுக்கப்புறம் ஸ்னாப்லாம் வந்து பாய் பெஸ்டி கூட போடுறது, வெறும் ஸ்டோரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல மட்டும் பாய் ஃப்ரெண்ட் கூட போடுறது. பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறது தான் வெளியே தெரியணும், ஆனா அது மட்டும் பர்சனலா வச்சுட்டு பாய் பெஸ்டி கூட இருக்கிறது வந்து பப்ளிக்கா இது பண்ணும்போது பிரச்சனை வராதுல்ல. ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நானா பண்ணிக்கலாம், தப்புதான். அஃப்கோர்ஸ் தப்புதான். அந்த பொண்ணையே உரி நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணே காதலிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மட்டும் தான் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருப்பான் இல்லையா, அவனோட நிலைமை. உங்களுக்கு கமிட் ஆக பிடிக்கல, லவ் லைஃப்ல இருக்க பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப எதுக்கு லவ் பண்றீங்க? லவ்வே பண்ணாதீங்க, இஷ்டத்துக்கு ஜாலியா இருங்க, ஃப்ரீயா இருங்க. எதுக்கு லவ்னு ஒண்ணு பண்றீங்க? அவன் லைஃப்ல என்டர் ஆயிடுறீங்க, அவன் கமிட் ஆயிடுறீங்க. அப்ப அவன் இதெல்லாம் பண்ணும்போது ஏன் பண்றேன்னு கேட்டாக்கா, டாக்ஸிக்கா இருக்கியா, அப்படி இருக்கியா, இப்படி இருக்கேனாக்கா, இதே போல ஒரு பையன் பண்ணாக்கா உங்களுக்கு பொசஸ் ஆகாதா, உங்களுக்கு கோவமே வராதா, இல்ல நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க, எப்படின்னா ஊர்மை சொல்லிட்டு விட்டுருவீங்களா? உங்களுக்கு எரியாம தான் அவனுக்கும் எரியும். ஒரு பையனுக்கு எரிஞ்சா அது வந்து டாக்ஸிக், ஒரு பொண்ணு எரிஞ்சுன்னா பொசஸ். என்ன பண்றது, பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரிலாம். உங்களை உயிரா நேசிக்கிற ஒரு பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ உண்மையா இருங்க, இல்லைன்னா ஃபியூச்சர் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.